கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேற பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை பகல் சரியாக 10 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கடந்த காணொலியிலே இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய கிறிஸ்தவ சிறுபான்மை ஸ்தாபனத்தை செயல்பட கூடாதபடிக்கு முடக்குவதற்கான, அதாவது தனித்துவமாக செயல்படக்கூடாதபடிக்கு, சரிங்களா, இது ஒரு கிறிஸ்தவ மத ஸ்தாபனமாக செயல்படக்கூடாதபடிக்கு மற்ற ஸ்தாபனங்களைப் போல நார்மலாக செயல்படத்தக்கதாக, சரிங்களா, அதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரிங்களா. கிறிஸ்தவ மத ஸ்தாபனமாக இது செயல்படக்கூடாது, இதை முடக்கிவிட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த திட்டத்தோடு காரியங்கள் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். அதன் ஒரு பகுதி தான் என்னுடைய மகனுடைய திருமணத்தையே இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக கிறிஸ்தவ திருமணமாக பதிவு செய்யக்கூடாதபடி பிரச்சனை பண்ணி அவனுடைய திருமணத்தை நார்மல் பதிவு திருமணமாக பதிவு செய்து விட்டார்கள். சரிங்களா. அது ஒரு பகுதி. தொடர்ந்து அப்படிப்பட்ட முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக கரண்ட் எடுக்கிற விஷயத்தில், சரிங்களா, நான் கரண்ட் எடுக்க அப்ளை பண்ணி 4 மாதம் ஆச்சு. சரிங்களா. அந்த 4 மாதத்துக்கு இடையில் நான் போகும்போது அந்த அலுவலர்கள் என்கிட்ட பேசினது என்னென்னா, நீங்கள் ட்ரஸ்ட் பேரில் இடம் வச்சுருக்கிய அப்படி இப்படி. அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. சரிங்களா. உங்களுக்கு ஒரு சர்ச்சு இருந்து நீங்கள் இதை வீடாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வீட்டு கரண்ட் தந்துடுவோம். உங்களுக்கு சர்ச்சும் இல்லை, நீங்கள் இடத்தையும் ட்ரஸ்ட் பேரில் வச்சுருக்கிய அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ரொம்ப இது பண்ணாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா, தேவாலயத்துக்கான கரண்டு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாரும் கவனமாக இருக்காங்க. அன்பானவர்களே, ஏன்னா மற்ற எந்த சர்ச்சாக இருந்தாலும் சரி, எந்த சர்ச்சாக இருந்தாலும் சரி, சர்ச்சுக்குள்ள கரண்ட் எதுக்குமே கிடையாது. எல்லாமே பிஸ்னஸ் தான். சரிங்களா. கடை கரண்டு தான். எல்லா சர்ச்சுக்கும் கடை கரண்டு தான். அதே மாதிரி இதுக்கும் கடை கரண்டு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல தான் எல்லாருமே இது பண்ணிகிட்ருக்காங்க. கடை கரண்டு அப்படின்னு சொன்னால் வேண்டாம், வாங்காத அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுனால தான் நான் முதல்ல அதை வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா. இத்தனை வருஷம் நான் கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கேன். 3 வருஷத்துக்கு மேலே கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கேன். மறுபடியும் கடை கரண்ட் எடுக்குதுக்கா இல்லை. அன்பானவர்களே, கடை கரண்ட் எடுத்துட்டா இந்த ஸ்தாபனம் மற்ற ஸ்தாபனம் போல் ஆயிரும் என்பதற்காக எனக்கு கரண்ட் கொடுக்க இவ்வளோ டிலே. சரிங்களா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, 2 மாதம் வரை எனக்கு எந்த தகவலுமே சொல்லலை. சரிங்களா. அதனால் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி நான் அப்ளை பண்ணது 2025 அக்டோபர் 18. சரிங்களா. டிசம்பர் மாதம் வரை எனக்கு எந்த தகவலும் வரல இபியிலேருந்து. அதனால் நான் டிசம்பர் 30ஆம் தேதி ஆவியாரோடைய ஏவுதல்னால மாநில முதலமைச்சர் அவங்களுடைய செல்லுக்கு, சிஎம் செல்லுக்கு நான் மனு அனுப்பினேன். சரிங்களா. டிசம்பர் 30ஆம் தேதி மனு அனுப்பியிருக்கேன்.
ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் பணத்தை கட்டுங்க அப்படின்னாங்க. சரிங்களா? பணத்தை கட்டுங்க அப்படின்னாங்க. 2ஆம் தேதி நான் பணத்தை கட்டியிருக்கேன். எல்லாமே ஆன்லைன். அன்பானவர்களே, ஆன்லைனில் பணம் கட்டின உடனே எனக்கு பணம் பெறப்பட்டது அப்படின்னு எனக்கு மெசேஜ் வரணும். அந்த மெசேஜ் வரவே இல்லை. இன்னைக்கு வரல. இன்னைக்கு வரை அந்த மெசேஜ் வரல. நான் அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல. நான் அதை யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் ஆவியானவர் தான் எனக்கு நேற்று வெளிப்படுத்தி கொடுத்தாரு. சரிங்களா? ஒரு ரேஷன் கடையில் பொருள் வாங்கினா கூட வாங்கின உடனே மெசேஜ் வந்துடுது. ஆதார் கார்டு அப்டேட் பண்ணி இது பண்ணியிருந்தேன். அங்கே பணம் கட்டின உடனே பணம் கட்டியிருக்கு மெசேஜ் வந்துடுது. எனக்கு மெசேஜே வரல. நான் அதை பொருட்டாவே நினைக்கல. நேற்று தான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே பிரச்சனை இருக்குது, உனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் ஆண்டவர் எனக்கு சொன்னார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆகவே இது கிறிஸ்தவ ஸ்தாபனமாக செயல்பற்றக்கூடாது, அதை செயல்பட விடாமல் முடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காரியம் நடந்துட்டுருக்கு. அதனால தான் எனக்கு கரண்ட் கிடைக்க எவ்வளவு தாமதம். சரிங்களா? இதில் அநேக கைகள் உள்ள இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். அன்பானவர்களே, சரிங்களா? நேற்று போய் நான் அந்த காரியத்தெல்லாம் செஞ்ச உடனே சாயங்காலமே எனக்கு மெசேஜ் வந்துட்டு. சரிங்களா? மீட்ரு நம்பரு அதெல்லாம் எனக்கு வந்துட்டு. அன்பானவர்களே, அப்போ இதெல்லாம் ஏன் எனக்கு முன்னார வரல அப்படின்னு சொன்னால் உள்ளடி வேலை நடக்கு. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது ஃபஸ்ட்டு. 2வது இன்னொரு காரியம், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூகுளிலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதாவது என்னுடைய இமெயில் ஐடியை யாரோ ஹேக் பண்ணி புது ஐடி க்ரியேட் பண்ணி இது பண்ணியிருக்குது, செக்யூரிட்டி அலர்ட் அப்படின்னு எனக்கு மெசேஜ் வந்தது. நீங்களாக இருந்தால் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் இல்லைன்னா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் வந்துருந்து. நீங்களாக இருந்தால் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் இல்லைன்னா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் வந்துருந்து. சரிங்களா? என்னுடைய இமெயில் ஐடி வந்து தேவாதிசயம் கோயில் பிச்சை 15@gmail.com. ஆனால் புதுசாக பண்ணியிருக்க அந்த இமெயில் ஐடி வந்து கோயில் பிச்சை தேவாதிசயம் 5@gmail.com அப்படின்னு புதுசாக யாரோ பண்ணி புது பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் நான் என்னுடைய இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணுறேன். என்னுடைய இமெயில் ஐடியில் ஒன்றுமே இல்லை, ஓப்பனே ஆகல, ஒன்றுமே இல்லை. இந்த இமெயில் ஐடி தான், புது இமெயில் ஐடி தான் ஓப்பன் ஆகுது. சரிங்களா? யாரோ க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, அந்த ஐடி தான் ஓப்பன் ஆகுது. கோயில் பிச்சை தேவாதிசயம் 5@gmail.com அதுதான் ஓப்பன் ஆகுது. அதில் இந்த ஒரு மெசேஜ் மட்டும்தான் இருக்குது. இந்த செக்யூரிட்டி அலர்ட் மெசேஜ் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த மெசேஜுமே இல்லை. பழைய என்னுடைய அந்த இமெயில் ஐடி ஓப்பனே ஆகலை. எல்லாம் முக்கியமான மெசேஜ்லாம் அதில் தான் இருக்குது. நான் அப்படியே இடிஞ்சு போயிட்டேன். ராத்திரி ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. ராத்திரி ஃபுல்லாக நோண்டி பண்ணி அப்புறம் கூகுளுக்கு நான் ரிப்ளை அனுப்பி, அது நான் இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்ளை அனுப்பி, அதுக்கப்புறம் என்னுடைய இமெயில் ஐடியை உள்ளே கொடுத்து, என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை நான் உள்ளே கொடுத்து, அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையினால் அதை ரெக்கவர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பழைய என்னுடைய இமெயில் ஐடியை நான் ரெக்கவர் பண்ணதுக்கு ஆண்டவர் தான் எனக்கு கிருபை செஞ்சார். ராத்திரி முழுவதும் போராடி அதுக்கப்புறம் இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணினேன். எல்லா மெசேஜும் வருது. உள்ளே இருக்க எல்லா மெசேஜும், FCRA மெசேஜு, சகல மெசேஜும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அது எல்லாம் வருது. நான் மட்டும் அதை பண்ணாமல் இருந்திருந்தேன்னு வைங்க, அந்த இந்த ட்ரெஸ்ட்டை நான் செயல்படுத்தவே முடியாது. முடங்கிரும், அப்படியே முடங்கிரும். அன்பானவர்களே, இதை யார் செஞ்சுருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய மொபைலுக்குள்ளே அந்த மாடல் நம்பர்லேருந்து போயிருக்குது. என் மொபைல்லேருந்து பண்ண மாதிரியே போயிருக்குது. அப்போ யார் பண்ணியிருக்க முடியும்? என் மொபைலை பற்றி தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்க முடியும். என்னுடைய மொபைலுடைய அந்த மாடல் நம்பர் தெரிஞ்சவங்க தான் அதை பண்ணியிருக்க முடியும். என்னுடைய இமெயில் ஐடி தெரிஞ்சவங்க தான் அதை பண்ணியிருக்க முடியும். தெரியாதவங்க பண்ண முடியாது. யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அன்பானவர்களே. சரிங்களா? அந்த நபர் இதுபோல் அநேகருக்கு பண்ணி இருக்கிறார், எனக்கு தெரியும். ஏன் முன்னால் இன்னொருத்தருடைய இமெயில் ஐடியை முடக்கினார், பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கினார். ஏன் முன்னால் முடக்கிட்டேன், இனி அவர் என்ன செய்தார் பார்ப்போம் அப்படின்ட்டு என்கிட்டே சொன்னார். சரிங்களா? ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, யாருன்னு எனக்கு தெரியும். நாள் வரும், ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார்.
ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு மற்றவங்களுக்குள்ள முடக்குறீங்கள, உங்களுக்குள்ள இமெயில் ஐடி ஆண்டவர் முடக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. வந்துட்டு இருக்குல்ல அதெல்லாம். எதுக்கு? இந்த ஊழியம் செயல்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையினால 4 நாளைக்கு முன்னாடி அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக இருந்து நான் கஷ்டப்பட்டு போராடி, ஏன்னா இதை நான் வேறு யார்ட்டையும் கொண்டு போக முடியாது. வேறு யார்ட்டையும் கொண்டு போனால் அவங்களுக்கு நான் என்ன இது பண்ணுறேன் தெரிஞ்சு திரும்ப இது பண்ணுவாங்க. ஆகவே அன்பானவர்களே, கர்த்தர் கிருபை செஞ்சார் எனக்கு. ஆண்டவர் இந்த ஸ்தாபனத்தை அவர் கையெழுத்திருக்கிறார். ஆகவே முடக்க விட மாட்டார். மற்றவங்கள முடக்குவார். அதை நான் என் கண்ணால் பார்ப்பேன். என் கண்ணால் நான் பார்ப்பேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி கூகுள்லேருந்து ஏதாவது செக்யூரிட்டி அலர்ட் அப்படின்னு மெசேஜ் வந்ததுன்னா அசால்ட்டாக இருந்துடாதங்க. உங்களுக்குள்ள இமெயில் ஐடியை ரெக்கவர் பண்ணுங்கள். நீங்கள் ரெக்கவர் பண்ணாவிட்டால் நீங்கள் அந்த ஐடியிலேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிடும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே இதை ஒரு எச்சரிக்கை பதிவாக நான் பதிவு பண்ணுறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.